ஹலோ கைஸ், இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங்கில் ஒரு வீடியோவாக செக்ஷன்ஸாக வரும். ஸோ நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி இருக்க சில கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு ஒரு கேஸ் சீரீஸோட பார்ப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு புது விதமான கேன்சர் வருது. எதனாலனா, சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுனால, அங்கே போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால வந்து அந்த நியூ கேன்சர் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய மெயினான ஒரு கோல் என்னென்னா, டு இம்ப்ரூவ் த ஹாஸ்பிட்டல் ஷெட்யூலிங் கேப்பபிலிட்டி அண்ட் மேக்ஸிமைஸ் த யூசஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். நம்ம வந்து அங்கே இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய கோல். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை வந்து டெலிவரி பண்ணலாம், இந்த 4 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஒன்று வந்து ப்ராஜெக்ட் ஸ்கோப், இன்னொன்று வந்து டைம், இன்னொன்று வந்து ரிசோர்ஸ், இன்னொன்று வந்து பட்ஜெட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்புன்றது நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து அப்கிரேட் பண்ணலாம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸ்டாஃப் அதிகமாக இல்லைன்னா நம்ம ஸ்டாஃப்ஸை ஹையரிங் பண்ணலாம். ஸோ வேறு என்னென்ன நெசசரிலாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்புக்குள்ளே வரும். டைம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து இதெல்லாம் இந்த எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணதுக்கு எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேபிளாக வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் தேவைப்படும். அதாவது வந்து 2 இயர்ஸ் ஆர் 1.5 இயர்ஸ். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்போ வந்து நம்மளோட ஃபண்டு, நம்மளுடைய ஒர்க் லோடு பொறுத்து தான் நம்ம அந்த டைமை வந்து மென்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டர்ஸு, ஓகேவா, இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு, அந்த எக்யூப்மெண்ட்ஸு, பெட்ஸு, இது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்மளுடைய அப்கிரேட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு மினி கிளினிக்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரான்சைஸான பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்னால் அதுக்கேற்ற பட்ஜெட் வரும். சரிங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மெயின் கான்செப்ட் வந்து, இப்போ ஒரு நீங்கள் இமேஜின், நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு புது விதமான கேன்சர் வருது. எதனாலனா போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால வருது. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஃபண்டு கவர்மெண்ட் கிட்ட ரைஸ் பண்ணி டோனார்ஸ் கிட்ட சப்ளை பண்ணி இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தீங்க, நீங்கள் வந்து எப்படிலாம் பண்ணுவீங்க தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த மாதிரி இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்: ப்ராஜெக்ட் ஸ்கோப், டைம், ரிசோர்ஸ் அண்ட் பட்ஜெட். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள். இந்த வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைஃப் சைக்கிளை பாருங்கள். ஒன்று வந்து இனிஷியேட், பிளான், எக்ஸிக்யூஷன், க்ளோஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட். என்ன இனிஷியேட்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ப்ராஜெக்ட் ஸ்கோப்பில் சொன்னது தான். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட் இது பண்ணணும். அதாவது வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன அப்கிரேட் பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டலில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றணுமா, இல்லை ஸ்டாஃப்ஸை வந்து ஹையர் பண்ணணுமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை வந்து ரெக்ரூட் பண்ணணுமான்றது நம்ம ஒரு இனிஷியேஷன் பண்ணணும். அதாவது வந்து ப்ராஜெக்ட் ஸ்கோப்பில் சொல்லியாச்சு. ஓகேங்களா? செகண்ட் வந்து பிளான் வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், எவ்வளோ டேஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பிளானில் வரும். எக்ஸிக்யூஷன்றது நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த ஒர்க்கு வந்து நடக்குதா, கரெக்டான வேல போகுதா, நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, நம்ம ஒரு மைண்ட் மேப் இல்லை ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஃப்ளோவில் போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ், ஃபைனலைஸ் த ப்ராஜெக்ட். அதாவது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவோம், அதான் டெட்லைன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதை வந்து ட்ராக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி டே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையா. ஓகேவா? அதே மாதிரி அது மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து கண்ட்ரோல்ன்றது நீங்கள் வந்து ஒரு இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏதாவது எங்கேயாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லையா. இது எல்லாமே வந்து இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் ஃபால்ன்றது தான் நம்ம வந்து இங்கே பார்த்தோம். ஸோ எகில்.
ஸோ இந்த வாட்டர் ஃபால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு என்னன்னா, இப்போ ஒரு வாட்டர் ஃபால் ப்ராஜெக்ட் மேனேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது பில்ட் ஏ ப்ராஜெக்ட் பிளான் அண்ட் பில்ட் ஷெட்யூல். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் பிளான்ன்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான். அந்த நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் ஸ்கோப்பு, டைமு, ரிசோர்ஸு, பட்ஜெட் இதெல்லாமே ஒரு பிளானில் வரும். ஷெட்யூல்ன்றது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஷெட்யூல் பிளானுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆஃப் த செக்ஷனை வந்து முடிக்கணும். இந்த ஒரு 6 மந்த்துக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஆஃப் த செக்ஷன்ஸ் வந்து முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரன் ஏ வாட்டர் ஃபால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா அதில் என்னென்ன பண்ணலாம்னா, மீட்டிங் ரன் பண்ணணும், இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து டீம் கூட போய் ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் தரணும். இந்த மாதிரி பண்ணுங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும். ஓகேங்களா? அதாவது வந்து மானிட்டரிங்கும் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராஜெக்ட்ஸை எப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து வாட்டர் ஃபால் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அக்லின் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது அக்லின்றது லைக் சுறுசுறுப்பான சொல்லுவாங்க. சுறுசுறுப்பாக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை விட ஒரு ஸ்டாஃப் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நான் சொல்கிறதுன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோ, அந்த ப்ராடக்ட் வந்து 1 to 4 வீக்ஸ்க்குள்ளே நம்ம பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து ஸ்ப்ரிண்ட் சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்து ப்ராடக்ட் பேக்லாக்ன்றது இன்னொன்று இருக்குது. ப்ராடக்ட் பேக்லாக்ன்றது அதாவது என்னதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் வந்து ப்ராடக்ட் பேக்லாக் அப்படின்றது. ஓகேங்களா? அப்புறமா வந்து டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மீட்டிங் வச்சு ஒரு ஹெட் இருப்பாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் டீம்னா அது ஒரு ஹெட் இருப்பார். அவங்கள மீட்டிங் கூப்பிட்டு ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணணும். என்னென்னா இன்னைக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அக்லி ப்ராஜெக்டில் வரும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டர் ஃபால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ வாட்டர் ஃபால் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும்னா, கம்யூனிகேஷன் வைக்கணும், மீட்டிங் வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒர்க் கூட டீம் கூட வந்து ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா? மானிட்டர் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டர் ஃபால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அக்லி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்ப்ரிண்ட்டுன்றது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். ப்ராடக்ட்டு பேக்லாக் பற்றி கேட்கணும், டெய்லி ஸ்டார்ட்அப் பற்றி கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அப்படின்னா என்ன டீப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.